மகா, எப்படா நீ வருவன்னு காத்துக்கிட்டே இருந்த. என்ன மகா, மறந்துட்டியா? போன்ல சொன்னனே காளிய பாசாரிய பார்க்க போனோன்னு. சரி, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. அவர் பக்கத்துல இருக்கிற கோவில்ல தான் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரா. உடனே போய் அவரை பார்க்கணும். அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கான். பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நிறைய இடம் போக வேண்டியிருக்கான். 1 மணி நேரம் தான் அவர் கோவில்ல இருப்பாரா. என்கிட்ட இருக்கிற ஒத்த கொலுசோட போய் அவரை சீக்கிரமா பார்த்தாகணும். நானும் சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆயிடுறேன். நீயும் டக்குன்னு ரெடி ஆயிடு. நிச்சயம் இந்த குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கதான் போகுது. எப்படியும் காளியப்பா ஆசாரிய பார்த்து இந்த விஷயமா அம்பிகாமா பேசாம விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் தெரியலையே. கடவுளே, இது என்ன சோதனை? தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு குருக்கள் தம்பி வீட்டுக்கு போறப்போ அம்மா என்ன கூட்டிட்டு போனாங்க. இப்போ ஆசாரி கிட்ட கொலுச பத்தி கேட்க போறாங்க. இப்பவும் என்ன கூட்டிட்டு போறாங்க. ஒருவேளை அந்த ஆசாரி கொலுச பார்த்த உடனே இது எந்த ஊரு கொலுசுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா, அது நல்லூர் கொலுசுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அம்மா அப்புறம் நம்ம கிட்ட தானே கேட்பாங்க. என்ன சொல்றது? என்ன மகா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? நான் அந்த பிரச்சனையை உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோன்ற பதட்டம் உனக்கும் வந்துருச்சுல. ஆசாரிதான் பண்றாரு. ஐயா சொல்லுங்க. அம்மா, நான் கோயிலுக்கு வந்துட்டேம்மா. உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் கோயில காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டீங்கன்னா பேசிட்டு போயிருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா, 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிங்கம்மா, வந்துடுங்கம்மா. நான் வெயிட் பண்ணுறேன். சரி சரி சரிங்க. ஆசாரி கோவில்ல நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா. மகா, இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். ஆசாரி இது எந்த ஊர் கொலுசுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா, அந்த ஊருக்கு நாம 2 பேரும் மட்டும் வீட்ல யாருக்கும் தெரியாம போய் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடணும். நமக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். கடவுளே, ஆசாரி மட்டும் நல்லூர்னு சொல்லிட்டாலே அம்பிகா அம்மாக்கு சந்தேகம் வந்துடாதா? அப்படியே நல்லூருக்கு போனாலும் ஊருக்குள்ள போன உடனே யார என்னன்னு கோவில்ல சொல்லிட மாட்டாங்களா?